ஊர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்க சொல்லி யாரு இப்ப அழுதா? ஏன் மாமா இப்படி தண்டை போட்டு வருதுக்கிறாரு? பார்வதி அக்கா எவ்வளவு ஆசையோட உரிமையோட நீ உன் புருஷனும் கண்டிப்பா வரலட்சுமி நோம்புக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் கூட படிச்சு சொன்னேன், சீக்கிரம் வந்துருங்க கேட்டாரா? கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. நடக்கிறது சுமங்கலி பூஜை. நானும் புதுசா கல்யாணமான பொண்ணு, ஜோடியா தானே போகணும். எல்லாம் என் தலை எழுத்து, தனியா போக வேண்டியிருக்கு. இது பாரு பாட்டி, உன் பேரை வந்தா சொல்லு. இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்பதான் தனியா போறான்னு சொல்லு. இந்த மாமாவால வந்தது. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பாரு, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் ஓடிண்டே இருக்கு. இல்ல மைதிலி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. நான் மீனாவை இன்வைட் பண்ணிருக்கேன், அவ இன்னும் வரல. ஒருத்தரை இன்வைட் பண்ணிட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சா அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. வெயிட் பண்ணலாமே. வாங்க வாங்க, போய் உட்காருங்க. சின்ன காணுமே எவ்வளவு. வாங்க வாங்க. வாங்க வாங்க. பாரு, பூஜை ஆரம்பிக்கலாமா? இல்லங்க, இன்வைட் பண்ண மீனா இன்னும் காணோம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்கோ. உங்க வைஃப் பிரச்சனை ஆரம்பிக்காம விடமாட்டா போல இருக்கு. மீனா வந்தாதான் பூஜையை ஆரம்பிக்கலாங்கிறா. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்னம்மா இது? பாரு, மீனாவுக்கு ஃபோன் பண்ணி தான் பாரு. ஆமா இல்ல சிவா சார், பாரு மீனாக்கு தான் ஃபோன் பண்றா போல இருக்கு. லைன் கிடைக்கல போல இருக்கு. என்னமாச்சு? தெரியலமா, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. வாங்க வாங்க, போய் உட்காருங்க. பார்வதி, நீ வர சொன்ன சுமங்கலிங்கெல்லாம் வந்தாச்சு. டைம் வர ஆயிட்டே இருக்கு. மீனா வந்துருவா, பூஜை ஆரம்பிக்கலாம். வா. வாமா. வாங்க. ஆரம்பிக்கலாமா? வேற யாரா வரணுமா? இல்ல. சரி, இந்த பூவை எடுத்துக்கோ. நான் மந்திரம் சொல்ல சொல்ல அது சுவாமிக்கு போடும்.
शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। मंगले मंगलाधारे मंगले मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे मांगल्यं मंगलप्रदे मांगल्यं मंगलप्रदे मांगल्यं मंगलप्रदे। பாரு, இதுக்கு மேல மீனா வருவாங்கிற நம்பிக்கை நேக்கு இல்ல. இப்படி வாசலை பார்த்தோண்டே பூஜை பண்ணா பூஜைக்கான முழு பலனும் கிடைக்காம போயிடும். சொல்லுங்க. मंगले मंगलाधारे मंगले मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे मांगल्यं मंगलप्रदे मंगलार्थं मंगलेसी मंगलार्थं मंगलेसी मांगल्यं देहि मे सदा மாங்கல்யம் தேகிமே சதா. मंगले मंगलाधारे मंगले मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे மாங்கல்யம் மங்களப்ரதே. मंगलार्थं मंगलेसी मंगलेसी मांगल्यं देहि मे सदा मांगल्यं देहि मे सदा मंगले मंगलाधारे मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे மாங்கல்யம் மங்களப்ரதே. मंगलार्थं मंगलेसी मंगलार्थं मंगलेसी मांगल्यं देहि मे सदा मांगल्यं देहि मे सदा। மாமி ஒரு பாட்டு பாடுங்க. கருணை தெய்வமே கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே நான் காண வேண்டும் உன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே நான் காண வேண்டும் உன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே ஏ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதை உங்களுக்கு கொடு. சாப்பிட்டு தான் போகணும். மாமி இந்தாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. வாங்க மாமி சாப்பிடலாம். மைதிலி கவலைப்படாத, எல்லாத்துக்கும் பகவான் இருக்கார். அவர் நல்லவங்களுக்கு நல்லதே செய்வார். மீனாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லம்மா? என்னமோ தெரியல, அவ இந்த வீட்டுக்கு வர்றது தள்ளி போயிட்டே இருக்கு. பார்வதி, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. அப்பதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சாதாரணமா தெரியும். இன்னைக்கு வரலன்னா என்ன, நாளைக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் வர வச்சு கொடுத்துடலாம். நானும் அதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். நாம ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காம போறதும் அவங்க நம்ம கிட்ட பழகுற விதத்துல தான் இருக்கு. அதுக்குள்ள மீனா என்கிட்ட ரொம்ப நல்லா பழகிட்டாமா. நாங்க 2 பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதான் அவ வராததுனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இதை கொண்டு போய் உள்ள வச்சிருமா. சரி.
என்னங்க, காலையில ஏதோ ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் தான் பூஜை இருக்குன்னு சொல்லி உங்களை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமானதா? ஆமா பாரு. சரி, நீங்க போயிட்டு வந்துருங்களேன். சரி சரி பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பூஜை முடியற வரைக்கும் பொறுமையா என் கூடவே இருந்ததுக்கு. இந்த பூஜை நம்ம வீட்டுல நடக்கணுங்கிறது என்னோட எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிட்ட மாதிரி இருக்கு. பாரு, நம்ம வீட்லயோ இல்ல நமக்குள்ளேயோ எப்பவுமே பிரச்சனை இருந்ததா எனக்கு தெரியல. எல்லாமே நீயா தான் போட்டு குழப்பிக்கிற. கேள்வியும் நீ தான் கேட்குற, பதிலும் நீயா தான் சொல்லிக்கிற. எது எப்படியோ இந்த பூஜை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். சரி, நான் போயிட்டு வரேன் பாரு. சிஸ்டர் மேடம், அவங்க நல்லா தூங்கட்டும். ஓகே மேடம். தூங்கி எழுந்த உடனே நான் கொடுத்த டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே மேடம். 1 ஹவருக்கு ஒரு தடவை பிரஷர் செக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே டாக்டர், எங்க பாட்டிக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. சாதாரண மயக்கம் தான். வயசாயிடுச்சுல, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க கூட வேற யாரும் வரலையா? என் ஹஸ்பண்ட் இருக்காரு, வேலையா வெளியில போயிருக்காரு. அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர். ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. டாக்டர், பாட்டிக்கு அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? உங்க ஹஸ்பண்ட் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். சரிங்க டாக்டர், நான் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரி பண்ணுங்க. அவங்கள தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். உங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். சொல்லு மீனா. இப்ப எங்க இருக்கீங்க மாமா? உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். மாமா, வீட்டுக்கு வர வேண்டாம், நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? ஆழ்வார்பேட்டையில இருக்கிற சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன், என்னாச்சு? நீங்க முதல்ல வாங்க மாமா, அப்புறமா நான் சொல்றேன். சரி மீனா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆழ்வார்பேட்டில் இருக்கிற சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க சார். எவ்வளோ ஆச்சுங்க? 50 ரூபா சார். இந்தாங்க. மீனா. மாமா, ஏமா அழுகுறீங்க? மற்ற பேஷண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. மீனா, நீ பாட்டுக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? யாருக்கு என்ன ஆச்சு? பாட்டிக்கு. என்ன? பாட்டிக்கு? சுமங்கலி பூஜைக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டே இருந்தேன். நீங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப டைம் ஆகுதுன்னு நான் மட்டும் தனியா போலான்னு கிளம்பினேன். அப்போ அத்தா, அத்தா, மீனாம்மா போகுது அத்தா. போவேணான்னு சொல்லாத்தா, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது. அத்தா, 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 ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. அத்தா, மீனாம்மா, மீனாம்மா, அத்தா இங்க என்னாச்சுன்னு தெரியல, வாங்கம்மா. அம்மா மீனாம்மா. அத்தா, அம்மா மீனாம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்னாச்சு கண்ணாரு? என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னு பாருங்க. பாட்டி, பாட்டி பாரு பாட்டி, பாட்டி கண்ணை திறந்து பாரு பாட்டி.
பாட்டி பாட்டி கண்ணாரன சீக்கிரமா டாக்ஸி கொண்டு வாங்க. பாட்டி இங்க பாரு பாட்டி. பாட்டி கண்ணை முழிச்சு பாரு பாட்டி. பாட்டி பாட்டி. மீனா, வயசான காலத்துல இப்படி ஏற்படுறது சாதாரணம். அதுலயும் பாட்டிக்கு லோ பிபி இருக்கு. அதான் டாக்டர் சொன்னாங்க மாமா. ஆனா உங்க ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு பயமா இருந்தது. நீ ஒன்றும் பயப்படாத. நீ போய் பாட்டி பக்கத்துல துணியா இரு. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போ, உள்ள இரு. சரிங்க மாமா. இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருங்க. ஹலோ டாக்டர். டாக்டர் சிவா, ஆமாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். யா, தேங்க் யூ. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பார்க்கறேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். நீங்க எங்க இவ்வளவு தூரம்? ஆக்சுவலி பாட்டுக்கும் பேத்திக்கும் ஆகாதா? அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். 2 பேரும் நல்லா பாசமா தான் இருப்பாங்க. இப்போ கூட கிராமத்துல இருந்து மீனாவை தான் அவங்கள விரும்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல, ஏன் கேட்டேன்னா அந்த அம்மா இந்த வயசுல எதுக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ணணும்? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே